தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் I'm sorry, madam. இவ்ளோ கேர்லெஸ்ஸாவா வேலை பாப்ப நீ? I'm sorry, madam. I'm sorry. இதரிக்க கழட்டு ப்ளீஸ், இதரிக்க கழட்டு. நீல என்னோட எதிரி. I hate blue. நீல எனக்கு ராசி இல்ல. Just remove it, I say, remove it. Please. Madam, please relax. Just remove your blue madam, ring. Please. Madam, ஒரு நிமிஷம் வாங்க. Please, madam. Madam, please. Please. Madam, please. உட்காருங்க. ப்ளீஸ் மேடம், ரிலாக்ஸ் யூர் செல்ஃப். ஒரு 10 minutes ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே. ஹலோம்மா, எப்பமா வரீங்க? இன்னும் 2 நாள், 2 நாள்ல வந்துடுறேன். நீ எப்படிமா இருக்க? நீங்க இல்லாம எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சீக்கிரமா கிளம்பி வாங்கம்மா. சரிம்மா, டேப்லெட்ஸ் எல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுறேல்ல? கேள்வி கேட்காதம்மா. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனா பதில் சொல்றதா ரொம்ப கஷ்டம். இப்ப என்ன கஷ்டம்? I'll talk to you later. அழிச்சிடுவேன். மேடம், 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 என்னாச்சு உங்களுக்கு? நீலாம்பரி வந்தா இங்கதான் நின்னுட்டு இருந்தா. அப்படி யாரும் வரல மேடம். ஐயோ, நான் சொல்றேன்ல, நீலாம்பரி இங்கதான் நின்னுட்டு இருந்தா. இல்ல மேடம், நீங்களே பாருங்க, இங்க யாருமே இல்ல. ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நீலாம்பரி இங்க இருந்தத நான் பார்த்தேன். ஓகே, நானே பார்த்தேன். ஓகே மேடம், ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். அப்பா, என்னது இது? இன்னும் வஜ்ராசனமே போட தெரியல. இன்னும் எவ்வளவு ஆசனம் இருக்கு? எப்ப கத்துக்க போறீங்க? கம் ஆன் டாடி, ட்ரை. பொசிஷன், கம் ஆன். என்ன நீ யோகா கத்துக்கிறது என் புருஷனோட கையோ காலையோ ஒடிக்கிறதுக்கு இல்ல. பேசாம ஒரு காஃபி சாப்பிட விடு. நோ மம்மி,
நான் ஒன்னும் அவருக்கு யோகா சொல்லித்தரேன்னு சொல்லல. அவர்தான் எனக்கு ஒர்க்ல ஓவர் டென்ஷன், கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார முடியல, இந்த ஸ்ட்ரெயின்ல இருந்தெல்லாம் ரிலீவ் ஆகணும்னா கொஞ்சம் யோகா கத்துக்கொடுன்னு சொன்னாரு. இட் இஸ் நாட் ஃபேர் டு அக்யூஸ் மீ மாம். Yes, she is absolutely right. Don't interfere in our yoga lessons, Mrs. Ravichandran. சரி சரி, நான் எதுவும் பேசல. பேசாம இந்த காஃபியவாது கொஞ்சம் குடிங்க, அது போதும். மாம், டாடிக்கு இனிமே காஃபி எல்லாம் கிடையாது. அவர் இனிமே வெறும் வயித்துல சொரக்கா ஜூஸ் இல்ல அருகம்புல் ஜூஸ் தான் குடிக்கணும். ஏய், என்னம்மா பேசுற? காலையில ஒரு கப் காஃபி இல்லைன்னா எனக்கு வேலையே ஓடாது. நோ டாடி, நீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கே தெரியாம எத்தனை காஃபி சாப்பிடுறீங்க தெரியுமா? நான் எத்தனை காஃபி சாப்பிடுறேன்? எத்தனையா சொல்றேன் கேளுங்க. மார்னிங் 1, அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1, அதுக்கப்புறம் 11 o'clock 1, அண்ட் யாராவது விசிட்டர்ஸ் உங்களை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்க கூட 1, டீ பிரேக்ல 1, 5 மணி ஆயிடுச்சு, ஒர்க் இன்னும் முடியல, அதனால எனக்கு டென்ஷன், அப்போ ஒரு காஃபி அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் நைட் டியூட்டில தூக்கம் வராம இருக்கிறதுக்காக 3 காஃபி. மொத்தம் எத்தனை காஃபி? 10. ஒரு கப் காஃபில 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் காஃபி பவுடர், மொத்தம் எவ்வளவு தெரியுமா? 1500 கேலரிஸ். இப்படி இருந்தா டோட்டல் ஹெல்த்தும் பாதிக்கும். அப்புறம் டயபெட்டிஸ்ல ஆரம்பிச்சு ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் விடும். சித்ரா, ஷட் அப். ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு நெகட்டிவா பேசாத. வானத்துல தேவதைங்க எல்லாம் பறந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க ததாஸ்துன்னு சொன்னா பேசுனதெல்லாம் பலிச்சிடும். ஆரம்பிச்சிட்டியா? வாட் இஸ் திஸ் மம்மி? நெருப்புன்னு சொன்னா வாய் சுற்றாது. மேடம் கொரியர் மேடம். சரி, நான் போய் பாரு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இரு, நாளைக்கு வச்சுக்கலாமா? நோ டாடி, இருக்கிறதுலயே பத்மாசனம் தான் ரொம்ப ஈஸியான ஆசனம். அதையாச்சும் ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். முட்டி வலிக்குதேம்மா. இதையெல்லாம் செஞ்சாவே மூட்டு வலி எல்லாம் போயிடும். சரி, நாளைக்கு வச்சுக்கலாமே. ஐயோ ப்ளீஸ் டாடி, கம் ஆன், பொசிஷன். ஐயோ, என்ன பொசிஷனோ. கிராட் லெக்ஸ். இது என்ன சோதனைப்பா கடவுளே. ஐயோ அப்படி இல்ல, இங்க பாருங்க. இப்படி வச்சு இந்த காலை தூக்கி இப்படி போடணும். இதுக்கு விமோச்சனமே இல்லையா கடவுளே? அந்த கால் எடுத்து இப்படி போடுங்க. ஐயோ, என்னங்க? சீக்கிரமா ஓடி வாங்க. இங்க வந்து பாருங்க. என்னம்மா? என்னன்னு பாருங்க. ஐயோ, பாத்துங்க. அதுல என்ன எழுதி பாரு. கஸ்டம்ஸ் கலெக்டர் மனைவி அவர்களுக்கு. தேவையில்லாம எங்களோட விஷயத்துல உங்க புருஷன் தலையிடுறாரு. நாங்க நினைச்சா அவருக்கு தலையே இல்லாம பண்ணிடுவோம். அவர் தலைய மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற எல்லாரோட தலையும் இல்லாம பண்ணிடுவோம். ஐயோ, உங்க வீட்டுக்காரர் எங்களுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தாருன்னா இப்ப சாம்பிளுக்கு தான் பாம் அனுப்பியிருக்கோம். அப்புறம் நிஜமாவே பாம் வெடிக்கும். சொல்லி வைங்க உங்க புருஷன் கிட்ட. இப்படிக்கு உங்கள் நலம் விரும்பி. நான் அப்பவே சொன்னேன் அபசகுணமா பேசாதேன்னு. இப்ப பாத்தியா என்ன நடந்துச்சுன்னு? என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நிம்மதியே இல்லாம நீங்க கட்டின தாலியை சுமந்துகிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன் இந்த வேலை வேண்டாம் வேண்டான்னு. தயவு செஞ்சு இன்னையோட இந்த வேலையை விட்டுடுங்க. சரி, விட்டுடுறேன். சித்ரா படிச்சு முடிச்சதும் அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். நாமளும் நிம்மதியா இருந்துடலாங்க. மம்மி, என்ன பத்தி சொல்லி சென்டிமெண்டலா டாடியை லாக் பண்ணாத. மை ஃபாதர் இஸ் a hero. Don't make him a zero. அவர்தான் எங்க எல்லாருக்கும் ரோல் மாடல், தெரியுமா? இட்ஸ் நதிங். இந்த மொட்டை கடுதாசிக்கெல்லாம் போய் பயந்துகிட்ட. இங்க பாரு. ஐயோ, வேணாடி வேணாடி. மம்மி, என்ன மம்மி? இது சும்மா டூப்ளிகேட் டம்மி. பாக்குறியா? ஐயோ, என்னடி? என்ன மம்மி, இதுக்கு போய் இப்படி பயப்படுற?
மிஸ்டர் ரவிச்சந்திரனுக்கு வந்ததுக்கே இப்படி பயப்படுறியே, நாளைக்கு சித்ரா ரவிச்சந்திரன் ஐபிஎஸ்க்கு என்னென்ன மிரட்டல் வரும், அதுக்கெல்லாம் இப்படிதான் பயந்துட்டு இருப்பியா? ஐயோ என்ன மோடி சித்ரா, உனக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லடி. பரவாயில்ல மம்மி. பரவாயில்ல வாமா. What is வா வா this, வா Dad? பரவாயில்லம்மா. ஏய், ஸ்கூல் போலையா நீ? இன்னைக்கு லீவு. ஹேய், அருண், ஏன்டா கட் பண்ண? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் போன் தொடுவேன்? ஏன்டா கட் பண்ண? படிச்சுக்கிட்டு இருந்தேன், டிஸ்டர்பா இருந்தது, அதான் கட் பண்ணேன். பெரிய 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 இந்த படிப்பு எவ்வளவு முக்கியமான கால் தெரியுமா? என் போன் தொடுவேன் என்ன? சாரிக்கா. என்னாச்சு? தொடுவேன் என்னாச்சு? ஏன் அவனை அடிக்கிற? நல்லா வந்திருக்கான் பாரு. என் ஃப்ரெண்டோட கால் பாட்டி ரொம்ப முக்கியமான கால் வந்து எடுக்கிறதுக்குள்ள கட் பண்ணிட்டான். இப்ப திருப்பி கால் பண்ணலாம், என் போன்ல பேலன்ஸ் இல்ல. இவன் இப்படிதான் பண்ணுவான். இவனை எல்லாம் வீட்ல வச்சிருக்கிறதே தப்பு. எங்கயாவது அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துடணும். நான் எதுக்கு அங்கெல்லாம் சேரணும்? அப்பம் பேர் தெரியாம பிறந்தவன் தானேடா நீ. எவனுக்கோ பிறந்தவனுக்கு என் பையன் இனிஷியல். அம்மாவை அன்னைக்கே ஒரு வழி பண்ணிருக்கணும். பாவம் பரிதாபம்னு பார்த்தேன். இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன். ஏய், எங்க அம்மா பத்தி தப்பா பேசாத. என்னையே எதிர்த்து பேசுறியா? ஒண்ணு விடு பாட்டி. அவன் என்ன அடிச்சாலும் அவன் திறந்து போறது இல்ல. நீ போ, உன்னை பாத்துக்கிறேன். இன்னொரு தடவை என் போனை நீ தொட்ட. சந்திரமதி, வாக்கா. சந்திரமதி, 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 என்னடா என்னாச்சு என் பொண்ணுக்கு? சிங்கம் மாதிரி நடந்துட்டு இருந்தாலே இப்படி கொண்டு வந்து படுக்க வச்சிட்டீங்க. என்னடா ஆச்சு என் பொண்ணுக்கு? இல்லக்கா, சொல்லுடா, என்னாச்சு என் பொண்ணுக்கு? டாக்டர் கொஞ்சம் பிபி அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. எப்படிடா அதிகமாகும்? நான் ஊருக்கு போற வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தா, அதுக்குள்ள எப்படா பிபி ஏறும்? அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எதையோ நினைச்சிட்டு பிரம்மையில. இல்ல, பிரம்ம இல்ல, நிஜம். நான் பார்த்தது நிஜம். நிஜமா? அப்படி என்ன பார்த்த? அவளை பார்த்தமா, நீலாம்பரிய பார்த்தமா. எது? நீலாம்பரியா? ஆமாமா, அதே பார்வை, அதே பேச்சு. என்ன அழிச்சிடுவேன்னு சொன்னாமா. அவளே அழிஞ்சிட்ட பிறகு அவ எப்படி இன்னொருத்தைய அழிப்பா? அப்படிதான் சொன்னம்மா. இத பார், கனவு ஏதாவது கண்டியா? இல்ல, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். முகத்துல யாரோ தண்ணி தெளிச்ச மாதிரி இருந்துச்சு. கண் முடிச்சு பார்த்தேன், அப்படியே வந்து நிக்கிறாமா. அக்கா, இது முதல் தடவை இல்ல, ஏற்கனவே அவளை பார்த்ததா சொல்றான். ஆமாமா, ஆமா. முதல்ல வீட்ல, அப்புறம் பியூட்டி பார்லர்ல பார்த்தேன். எப்படி முன்னாடி திமிரா பேசுவாளோ அதே மாதிரி பேசிட்டு போனமா. பொறப்புல ரெட்டையா இருந்தாலும் ஒருத்திய போல
அவள மாதிரி இன்னொருத்தி வருவான்னு சொல்லுவாங்க. ஆனா அவ ஒருத்தியா தானே பிறந்தா. அம்மா மறுபடியும் பிரம்ம கனவுன்னு சொல்லி என்ன முட்டாளாக்காதீங்கம்மா. எது பிரம்ம எது கனவுன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒண்ணு குழந்தை இல்லம்மா. அப்படியே கனவா இருந்தாலும் பிரமையா இருந்தாலும் இத்தனை வருஷம் ஏன் வரல? அவ அழிஞ்ச அண்ணில இருந்து எனக்கு வந்துட்டே இருக்கணும்ல. பட்ட பகல்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தேன். அதை எப்படி கனவாக முடியும்? அதே மாதிரி என் முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்புனா அதுவும் கனவா? சொல்லுமா, அதுவும் கனவா? அதுவும் கனவா? சந்திரா, சந்திராவுக்கு இப்பவே பிபி அதிகமா இருக்கு. இன்னும் அதிகமானா அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அக்கா, இதுக்கு மேல அவளை தொந்தரவு பண்ண வேணாம் ப்ளீஸ். தொந்தரவுக்காக இல்ல, நீலாம்பரி எப்படியோ அதே மாதிரி தைரியமும் துணிச்சலும் இருக்கிறவ தான் என்னோட சந்திரமதி. 1000 பேர் வந்தாலும் இவ ஒருத்தியா நின்னு ஜெயிப்பா. இவளே இப்படி ஆடி போயிட்டான்னா என்னமோ நடந்திருக்குன்னு தோணுது. சந்திரா பொய் சொல்ற மாதிரி தோணல. சந்திரா பொய் சொல்லனா அன்னைக்கு நாம பண்ணது பொய்யா? அத்தனை பேர் கண்களும் அவ பணத்தை பார்த்துச்சுல. அத்தனை ஆதாரத்தோட அவளை அடக்கம் பண்ணோம்ல. நீ ஒரு காரியம் பண்ணு, அவ இருந்த அந்த இடத்துக்கு போ. அவள மாதிரியே யாராவது இருக்காங்களான்னு பாரு. அப்படி யாராவது இருந்தா அவளை அங்கேயே அழிச்சிட்டு அந்த பணத்தோட வா. அவள மாதிரி ஒருத்தி இல்ல, 100 பேர் வந்தாலும் அவங்களுக்கும் அதே கதிதான் தெரியணும். போ. சரிக்கா. பயப்படாத சந்திரா, நீ சொன்ன மாதிரி அப்படி ஒருத்தி இருந்தான்னு வை. நான் இருக்கிற வரைக்கும் அவ உன்னை நெருங்கவே முடியாது. கவலைப்படாத. ஹாய். ஹாய். டேய், சீனியர் வந்தாச்சா? இருக்காரு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, என் மாமனாருக்கு கல்யாணம், அதான் லீவ் கேட்டு போகலான்னு வந்தேன். இந்த வயசுலயா? செகண்ட் மேரேஜா? டேய், செகண்ட் டைம் மேரேஜ்ரா, 60 கல்யாணம். பாண்டி, இப்ப எடுத்தோன்னு லீவுன்னு போய் கேட்காத. இப்ப நான் சொல்றது கேளு. முதல்ல இன்வைட் பண்ற மாதிரி பேச்சு ஆரம்பி. அப்படியே பேச்சோட பேச்சா லீவுன்னு கேட்டு வச்சுக்கேன், கிளீனா ஒர்க் அவுட் ஆகும். அதுவும் இப்ப போகாத. விக்ரம் ஏதோ முக்கியமான விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கப்புறமா போய் கேளு. எப்படி ஐடியா? அட்வைஸ் பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்காத. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். கோ. உனக்கெல்லாம் ஐடியா கொடுக்கும் நம்பர். நல்ல ஐடியாவா இருக்கே. பையன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். எப்போ ஃபோன் வந்தது? மார்னிங் சார். ஆஹா, யார் பேசுனாங்க? தெரியல சார், அது நம்பர் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு பிசிஓ நம்பர்னு தெரிய வந்தது. அப்போ ஃபோனில் சொன்ன மாதிரி அந்த குரூப் சென்னையில் தான் இருக்கு. எஸ் சார். ஆஹா, ஓகே. செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். எஸ் ரஞ்சனி. சார். ரஞ்சனி, அன்னைக்கு ஹைதராபாத்தில் பார்த்த எல்லாரையும் உனக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அந்த டீமில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இங்கே தான் இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. மற்றவங்களை அனுப்புறதை விட உங்களை அனுப்புறது தான் எனக்கு சரியா படுது. ஏன்னா அவங்கள உங்களுக்கு நல்லா தெரியும், அதே சமயத்தில் உங்களையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே சார். எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார்? ஹோட்டல்ஸ் கிளப்லாம் பார்ட்டி நடக்குது இல்லை, அங்கெல்லாம் சில குரூப் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த குரூப்பாகவும் இருக்கலாம். இதோ இது நீங்கள் கொடுத்த ஃபோட்டோகிராஃப், இது உங்ககிட்டே இருக்கட்டும். ஓகே சார். ஒருவேளை இவனா கூட இருக்கலாம்.